தற்போது அண்மை செய்தி. காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் 1 மணி நேரத்திற்கு மேலாக தீவிரமான விசாரணையை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாலங்காடு காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தியிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், இந்த விசாரணை தொடர்பான விவரங்கள் என்ன? 17 வயது சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி இன்று திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கிறார். தற்போது டிஎஸ்பி தமிழரசி, அதேபோல விசாரணை அதிகாரி நரேஷ் ஆகியோர் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணையானது நடைபெறுகிறது. அவருக்கு அந்த கேள்விகள், அதாவது இந்த கடத்தல் வழக்கில் ஏடிஜிபிக்கும் ஜெயராமுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு, எப்படி உங்களுக்கும் அவருக்கும் அறிமுகம் ஏற்பட்டது என கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டு அதை ஒரு தாளில் கொடுத்திருக்கிறார்கள், வெள்ளைத்தாளில். அதற்கு எழுத்துப்பூர்வமாக ஜெகன்மூர்த்தி பதிலளித்து வருகிறார். இது மட்டுமின்றி அவருடைய வாக்குமூலத்தையும் இதை வீடியோ பதிவு செய்து வருகின்றனர் போலீசார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடைபெறுகிறது. அதே போலமாக எழுத்துப்பூர்வமாகவும் அவர் சொன்ன தகவல்களை எழுதி அவரிடம் கையெழுத்து பெறுவதற்கான ஏற்பாடுகளை போலீசார் தீவிரமாக செய்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில், அதாவது அவரது ஆதரவாளர்கள் யாரும் கூட விடக்கூடாது என்பதற்காக தற்போது இந்த பகுதி முழுவதுமே போலீஸ் பாதுகாப்பு வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்.